உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மனிதர்களை தெய்வமா வணங்குறது அதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா? அது ஏற்புடையதா? எல்லாருமே இப்ப மனிதன் தான் கடவுள் ஆகிறான். கடவுள் ஆகாத வரைக்கும் பிறவி தொடரும். சித்தன் தெளிஞ்சவன் சித்தன், தெரியாதவன் பித்தன். ஒரு மனிதர்லாம் பித்து பிடிச்சுதான் அழியறாங்க. ஏதாவது ஒரு பித்து, பணப்பித்து, பெண் பித்து, மண் பித்து. சித்தர்கள் இந்த பித்து எல்லாம் கடந்துட்டாங்க. ஒருத்தவங்க இறைநிலையை அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும் சார்? என்ன செஞ்சா அந்த இறைநிலை கிட்ட போகலாம்? இறைவன் மாதிரி சும்மா இருந்தா இறைவன் நிலையை எழுதலாம் இல்லையா? எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் பண்ணாம இருக்கிறது தான் சும்மா இருக்கும். வள்ளல் அருள் என்ன சொல்றாரு? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஆன்ம ஒளியை பத்தி தான் அவர் புறத்துல இந்த விளக்கேற்றி வழிபடுங்க, ஒரு நாளைக்கு நீங்க உண்மைய உணர்வீங்க என்றத எடுத்துக்காட்டு. 6 மணி நேரம் கழிச்சு இந்த பாடி என்ன ஆகும்னா சில்னஸ் ஆகும். திருப்பி கூட அந்த உயிர் வர வைக்கிற வல்லமை இந்த ஆன்மாக்கு உண்டு. அது மாதிரி எவ்வளவு பேர் எழுந்து வந்திருக்கிறதுலாம் நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? மாமிசத்தை அசைவன்றாங்க, சைவத்தை சைவன்றோம். சைவத்தை கூட சாப்பிட்டா கூட சீக்கிரம் நமக்கு நோய் மருந்து இறந்துருவோம். அப்ப இதுல இருந்து நேரத்தை அளவுகோல் தான் சைவம் அசைவத்தை நிர்ணயிக்குது. குறைத்த உணவே கோடி நன்மை. அசைவம் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த மாதிரி சொல்லப்பட்டதுங்க சார்? சைவத்துக்கு அசைவத்துக்கு என்னன்னா குணங்கள் மாறும். நம்முடைய இது ஒரு சாதுவா வச்சிருக்கோம். அசைவம் சாப்பிட்டோம்னா அன்னைக்கு மிருகத்தனமான ஒரு இதுதான் இருக்கும். குறிப்பா சொல்ல போனா கடவுளே இல்ல அப்படிங்கிறவன் நல்லா இருக்கிறான். கடவுள் கோயிலுக்கு போறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கூட எடுத்துக்க முடியாது. கெட்டது செய்யறவங்களுக்கு கெட்டதும் நடக்குது, கடைசியா நடக்குது இல்லையா? கிளைமேக்ஸ் தானே முக்கியம். கெட்டதுல நல்லது இருக்கு, நல்லதுலயும் கெட்டது இருக்கு. நம்ம உடம்புலயே வெள்ளை அணுக்களும் இருக்குது, தகப்பு அணுக்களும் இருக்குது, நல்லதும் இருக்குது, கெட்டது. அதனால வெள்ளை அணுக்கள் வேணான்னு சொல்லிடுமா? அது இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நியூஸ் சேனல்ல பாத்தீங்கன்னா ஆன்மீகம், சினிமா மற்றும் அரசியல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க இறையருள் வாசி சித்தர் கனல் யோகிநாத் ஜி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். சார், இந்த இப்ப இருக்கிற நிலைமையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நல்லது நிறைய செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா நிறைய கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. கெட்டது நிறைய செய்வாங்க, ஆனா அவங்க ஓஹோன்னு இருப்பாங்க. குறிப்பா சொல்ல போனா கடவுளே இல்ல அப்படிங்கிறவன் நல்லா இருக்கிறான். கடவுள் கோயிலுக்கு போறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஐயா? இப்போ நல்லது செய்யறவங்களுக்கு நல்லது தானே நடக்கணும். ஆமா, இதானே நியதி. கெட்டது செய்யறவங்களுக்கு கெட்டது தான் நடக்கணும், இதான் நியதி. ஆனா தலைக்கீழா அப்படி இருக்கு. அப்படியே கூட எடுத்துக்க முடியாது. கெட்டது செய்யறவங்களுக்கு கெட்டதும் நடக்குது, கடைசியா நடக்குது இல்லையா? கிளைமேக்ஸ் தானே முக்கியம். ஆமா, அவருக்கே அவங்க சந்தோஷமா வாழ்ந்துடுறாங்கல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்கா கெட்டதுன்னு எதுவுமே இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் டீப்பா அனுப்பிக்கிட்டு போனோம்னா கெட்டது என்பதே இல்லை. எப்படி இல்லை? ஆனா இறைவனோட படைப்பு கெட்டதா இருக்குமா? நல்லதுன்னு வந்துச்சுன்னா கெட்டதுன்னு இருக்கும்ல. எது நல்லது எது கெட்டது சொல்லுங்க. கடவுள் நல்லவர், பேய் கெட்டது. பேயின்னு ஒண்ணு கடவுள். இப்ப கடவுளையும் பாக்கல, பேயும் பாக்கல. அப்படி எப்படி நம்ம நல்லது கெட்டதுன்றதுக்கு வர முடியும்? ரெண்டுமே பாக்கல இல்லையா? கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கா? ஆமா சார், கெட்டது இருக்குல்ல சார். ஒன்னே ஒண்ணு சொல்லு. அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நான் நல்லது மனசோன்னு நினைக்கிறேன்னு அர்த்தம். அவன் கெட்டு போகணும், நல்லா நாசமா போகணும்னு நினைச்சேன் அப்படின்னா அது கெட்டது. நாசமா போகணும்னு நினைச்சா எந்த பக்கத்து வீட்டுக்காரனும் நாசமா போயிடுவான். எந்த கண் திருஷ்டி இருக்குல்ல, கண்ணு திருஷ்டி எப்படி? அப்ப கண்ணுல பார்த்து எல்லாரையுமே காலி பண்ணிடலாமா இல்லையா? வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தான் சொல்லப்பட்டது. திணை விதைத்தவன் திணை அறுப்பான் இல்லையா? அவன் நிழல் அவனுடைய நிழல் அவன் பின்னாடிதான் வரும். யாரும் யாரையும் கெடுக்க முடியாது. எப்படி கெடுத்துன்னா எல்லாரும் கெடுத்துருவோம். இந்த உலகமே கெட்டு போயிருந்தேன். எல்லாரும் நாசமா போகணும் தானே நினைப்பாங்க. அது எப்படி இது பண்ணிட முடியும்? அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அப்ப கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கா? இப்ப களை வருது, பயிர் வைக்கிறோமா? களை வருது, பயிர் தான் வச்சோம், களைய நாம வைக்கல, தானா வருது இல்லையா?
அது கெட்டதா நல்லதா? அது களையா அறுத்துறோம், பயிரை வளர்க்குறோம். ஆனா களைக்கு நம்ம பயிரிடல, ஆனா களை வருது, அது கெட்டதா? அதுக்கே அது உரமாகுது. அந்த களையை வெட்டி காய போட்டு பக்குவப்படுத்தி மக்க வச்சு இது பண்ணு, திருப்பி அதுக்கே இயற்கை உரமா மாறுது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்லது, வெளியே போற மலம் கெட்டதுன்னு சொல்ல முடியுமா? 4 நாள் வரலன்னா தெரியும் நமக்கு. 4 நாள் வரலன்னா அது எவ்வளவு நல்லதுன்னு தெரியும் இல்லையா? அதனால கடவுள் படைப்புல எதுவுமே நல்லது கெட்டது என்பது கிடையாது இல்லையா? இப்போ ஒருத்தர் நமக்கு கெடுதல் பண்றாங்க இல்லையா? அவன் கெட்டவனா? கெடுதல் பண்ணா கெட்டவன் தானே சார். அவன் கெடுதல் பண்றதுனால நமக்கு என்ன உருவாகுது? நம்ம சுதாரிக்கிறோமா இல்லையா? அடுத்த முறை என்ன பண்றோம்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறோமா இல்லையா? அதை உருவாக்குறது யாரு? அவனே தானே. ஒரு கெட்டதுல நல்லது இருக்கு, நல்லதுலயும் கெட்டது இருக்கு. நம்ம உடம்புலயே வெள்ளை அணுக்களும் இருக்குது, சிகப்பு அணுக்களும் இருக்குது, நல்லது இருக்குது, கெட்டது. அதனால வெள்ளை அணுக்கள் வேணான்னு சொல்ல முடியுமா? அது இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. உயிர் வாழ முடியாது. நல்ல கிருமியும் இருக்குது, கெட்ட கிருமியும் இருக்குது. ஆனா கெட்டதுக்கு இல்லை, நல்லதுக்காக தான் அது இருக்குது. அதனால எதுவுமே இல்லை, கெட்டதே இல்லை. அனுபவம் ஒருத்தர் செய்யற ஒரு கெட்டதுனால நமக்கு ஒரு அறிவு பிறக்குது, அதுல இருந்து தெளிவடைகிறோம். அடுத்த முறை முன்ஜாக்கிரதையா இருக்கிறோம், அதுல இருந்து விடுபடுறோம் இல்லையா? இப்போ ஒருத்தன் குடிச்சு போட்டு ரோட்ல படுத்து கிடக்குறான், அவன் நல்லவனா கெட்டவனா? ஒரு கோணத்துல பார்த்தோம்னா குடும்பத்துக்கு எதையும் காசு கொடுக்காம இங்க இது பண்றானே, அவனுக்கு கெட்டவனா தோணுது. ஆனா இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது அவன் குடித்து விழுந்து நம்மள அந்த நிலைக்கு கொண்டு போறா, அது காப்பாத்துறானா இல்லையா? கெட்டதுலயும் நல்லது இருக்குன்னு சொல்ல வரீங்க. இருக்கு, கெட்டதுலயும் நல்லது இருக்கு. நல்லது அமிர்தம். அதனால ஒரு படி எடுத்து குடிச்சுட்டா என்ன ஆகும்? நஞ்சாயிடும். லிமிட்டேஷன், அளவு இல்லையா? சைவம் அசைவம்னு இருக்குது. எல்லாரும் என்ன சொல்றோம்? மாமிசத்தை அசைவம்ன்றாங்க, சைவத்தை சைவம்ன்றாங்க. சைவத்தை கூட சாப்பிட்டா கூட சீக்கிரம் நமக்கு நோய் மருந்து இறந்துருவோம். அப்ப இதுல இருந்து நேரத்து அளவுகோல் தான் சைவம் அசைவத்தை நிர்ணயிக்குது இல்லையா? குறைத்த உணவே கோடி நன்மை. இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அசைவம் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த மாதிரி சொல்லப்பட்டதுங்க சார்? அசைவம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கே போக கூடாது, அதுல ஏதாவது சூட்சுமங்கள் இருக்கா? அசைவம் சாப்பிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க, போகாதவங்களும் இருக்காங்க. இப்ப சர்ச்சுக்கு போறாங்க, அசைவம் சாப்பிடாம போறாங்க, அதுவும் கோயில் தானே. இதுக்கு போறாங்க, முஸ்லீம்ங்க மசூதிக்கு போறாங்க, சாப்பிடாதியா இருக்காங்க. அதனால கடவுள் தண்டிச்சுட்டாரா? இல்ல. அதனால அதனால சைவத்துக்கு அசைவத்துக்கு என்னன்னா குணங்கள் மாறும். நம்முடைய இது ஒரு சாதுவா வச்சிருக்கோம். அசைவம் சாப்பிட்டோம்னா அன்னைக்கு மிருகத்தனமான ஒரு இதுதான் இருக்கும். இது அளவுக்கு மீறி சாப்பிடுவோம், எது டேஸ்டா இருக்குதுன்னு சாப்பிடுவோம். வேலைக்கு போக மாட்டோம், ரொம்ப மயக்கமாகுதுன்னு பாயை போட்டு படுத்துக்குவோம் இல்லையா? அதனால அசைவ சாப்பாடு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா நமக்கு அது ஜீரணமாகிற அளவு குடல் வளம் இல்லை. இது சயின்ஸ். வெஜிடேரியன் ஜீரணிக்கிற மாதிரி நான்வெஜ் ரொம்ப லேட் ஆகும். பாத்தீங்கன்னா நீங்க இட்லி சாப்பிடுங்க 12 மணிக்கு பசிக்கும், காலையில கறி குழம்பு சாப்பிடுங்க 3 மணி 4 மணி ஆகும். ஆகுதா இல்லையா? அப்போ ரொம்ப நேரம் எடுக்குது டைம். அப்போ எவ்வளவு ஸ்ட்ரெயின் கொடுக்குறோம், நம்மளே நம்ம உயிரை வதைக்கிறோம். இது முதல் தப்பு. நம்ம உயிரை, அந்த உயிர் போயிடுச்சு, ஆனா இந்த உயிர் அவஸ்தைப்படுது. அப்பா யாருன்னா சாப்பிட்டேன்னு தெரியலையே, நான் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமே. அப்ப உயிர் வேதனைப்படுறது தானே நம்ம புலம்புறோம். அதனால தவிர அது சீக்கிரம் ஜீரணிக்கக்கூடிய குடல் வளம் நமக்கு இல்லை. இப்போ மற்ற மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது பச்சையாவே சாப்பிடும். ஏன்னா அதோட ஜீரணிக்கிற தன்மை, அந்த சுரப்பி எல்லாமே அதுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு அப்படி இல்லை. சைவம் நமக்கு உகந்ததா இருக்கு. அதனால சைவம் சாப்பிட்டா நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா உங்க பார்வையில ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா ஆன்மா, மீகம்னா
எழுச்சி. அப்போ எதோ சொல்லாம ஆன்மீகன்றாங்க. ஆன்மா தான் நமக்கு வந்து நம்ம உடலை இயக்குவது எது? உயிர், ஆன்மா, பிராணன் இல்லையா? இந்த மூன்றும் இயக்குது. ஆனா உயிர் பிரியும் பொழுது பிராணனும் உயிரும் அத்தே டயத்துல ஒரே டைமிங்ல வந்து பிரிஞ்சிடும், போயிடும். ஆனா ஆன்மா மட்டும் 6 மணி நேரம் இருக்குது. ஆன்மான்றது நம்ம வெப்பம், கனல். 6 மணி நேரம் கழிச்சு இந்த பாடி வந்து என்ன ஆகும்னா சில்னஸ் ஆகும் இல்லையா? இந்த ஆன்மா ஏன் அதனால திருப்பி கூட அந்த உயிர் வர வைக்கிற வல்லமை வந்து இந்த ஆன்மாக்கு உண்டு. அது மாதிரி எவ்வளவு பேர் எழுந்து வந்திருக்கிறதுலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ நம்ம அந்த ஆன்மா மீது ஒரு எழுச்சி யாருக்கு வருதோ அவன் தான் ஆன்மீகத்துல உச்சகட்டத்தை வந்து அடைய முடியும். அந்த ஆன்மானுடைய தன்மை, உயிரோட தன்மை, பிராணனோட தன்மை, ஆன்மாவோட தன்மை என்பதெல்லாம். ஆன்மா ரொம்ப முக்கியமானது. அந்த ஆன்மா வழிபாடுல பார்த்தா ஆன்மான்றது என்ன? ஒளி, வெளிச்சம். ஒளி. உயிர் ஓசை. உயிர் வந்து ஓசை. ஏன்னா உயிர் துடிக்குது இல்லையா? எது துடிச்சாலும் சப்தம். நம்ம காது கேட்கலனாலும் அது சப்தத்தை சார்ந்தது ஆன்மா. அப்போ நமக்குள்ள ஒரு ஆன்மா தான் இருக்குது இல்லையே. ஆன்மா வழிபாடு தான். அதனால வள்ளல் அருட என்ன சொல்றாரு? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஆன்ம ஒளியை பத்தி தான் அவர் புறத்துல இந்த விளக்கேற்றி வழிபடுங்க, ஒரு நாளைக்கு நீங்க உண்மைய உணர்வீங்க என்றதை எடுத்துக்காட்டு. ஒருத்தங்க வந்து இறைநிலையை அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும் சார்? என்ன செஞ்சா அந்த இறைநிலை கிட்ட போகலாம்? எதுவுமே செய்யாம இருந்தா போலாம் இறைநிலை. ஏன்னா இறை வந்து எதுவுமே செய்யறது இல்ல. அதே நம்ம செஞ்சோம்னா அடையலாமா இல்லையா? எதுவுமே செய்யாம இருந்தா இறைநிலைய அடையலாம் இல்லையா? எல்லாம் இப்ப வள்ளல் அறுவர் பாடல் இதுக்கு சொல்றேன். எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று இன்று வருமோ நாளை வருமோ மற்றென்று அறியேன் கோவே துன்று மல வெண்மாயை அற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். புரியுதா? உள்ளேயும் உனக்கு எந்த நினைப்பும் இருக்கக்கூடாது, வெளியே எந்த நினைப்பும் இல்லாத சும்மா இருந்தினா அனைத்தும் கைகூடும். இறைநிலை எய்தலாம் இல்லையா? சும்மா இருந்தாலே போதுன்ற. சும்மா இருந்தா சும்மா வேலைக்கு போகாம இருக்கிறதா? எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதா? முடியுமா? முடியாது. என்ன சொல்லுவாங்க? எதை ஒன்னா என்ன செய்ய சொல்லு, சும்மா மட்டும் என்னால இருக்க முடியாதுன்னு சொல்றோம். எதையாவது நான் செஞ்சுன்னு இருக்கேன், சும்மா எல்லாம் என்னால இருக்க முடியாது. அது டாபிக் வேற. சும்மா இருக்கிறது செயல்படுறதுல இறைவன் சும்மா இருந்துக்கல, சும்மா இருந்து செயல்பட வைக்குது. அதனாலதான் துணைன்னாங்க. கடவுள் துணை, இறைவன் துணைன்னு சொன்னாங்க. அதுவா டைரக்டா எதுவும் பண்றல, அந்த துணையில இந்த பூமி இயங்குது. அப்போ சும்மா இருக்கிற சப்ஜெக்ட் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். இறைவன் மாதிரி சும்மா இருந்தா இறைவன் நிலையை எய்தலாம் இல்லையா? இதுல இருந்து என்ன தெரியுது? எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் பண்ணாம இருக்கிறது தான் சும்மா இருக்கும் நிலை. சிம்பிளா சொன்னோம்னா நாம என்ன செய்யறோம்? உடனே கவுண்டர். ஒரு ஆக்ஷனுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ரியாக்ஷன் பண்றோம் இல்லையா? அப்ப ரியாக்ஷன் பண்ணாத இருக்கிற ஒரு நிலை தான் இறைநிலை. கடவுள் என்ன பண்ற? எதுனாலும் ஓகே, கிராண்டட், எந்த வரம் கேட்டாலும் கொடுத்துருவாருன்னு சொல்றது காரணம் என்னன்னா, நாம என்ன செய்யக்கூடாது? எதையுமே எதிர்த்து போராடக்கூடாது. அக்செப்டன்ஸ். இறைநிலை என்பது அக்செப்டன்ஸ். அப்ப என்ன ஆகுது? இதுதான் சும்மா இருக்கிற நிலைன்னா அக்செப்டன்ஸுக்கு பேர், மறுபெயர் தான் சும்மா இருப்பது. இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த போலி சாமியார்கள் எல்லாம் வந்து சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கூட்டமா எல்லாம் போவாங்க சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் பின்னாடி மனிதர்களை வந்து தெய்வமா வணங்குறது அதெல்லாம் வந்துட்டு சரின்னு நினைக்கிறீங்களா? அது ஏற்புடையதா? இது வந்து எப்படின்னாக்கா, மனிதர்களையும் வந்து தெய்வ நிலையை அடையதான் செய்யறாங்க. மனிதனும் தெய்வமாகலாம் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. எல்லாரும் ஆகிட முடியாது. அந்த இறைநிலை அடைந்தவங்க அந்த தெய்வ நிலைய அடையலாம். அடையாமலே வந்து நான் தான் கடவுள். எல்லாருமே இப்ப மனிதன் தான் கடவுள் ஆகிறான். கடவுள் ஆகாத வரைக்கும் பிறவி தொடரும்.
அதாவது கடவுள் நிலை, நல்லா புரிஞ்சுங்க, நிலை. அப்போ கடவுள்னு உருவம் தனியே கிடையாது, நிலை, தன்மை, குவாலிட்டி, அது. அப்போ ஒரு மனிதன் என்ன சொல்றா, தெய்வ நிலை அடைஞ்சு அப்புறம் தேவர் நிலை அடைஞ்சு இறை நிலை அடையலாம். இதெல்லாம் திருக்குறள்லயே சொல்லப்பட்டிருக்கு, அவரே சொல்லியிருக்காரு. அப்போ அந்த இறை நிலையில ஒருவன் எப்படி அந்த இறை நிலையில வாழறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில அவன் போகும்போது மனிதனும் தெய்வமாகலாம். எல்லாரும் ஆக முடியாது. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு பிறவில எப்பயாவது அவங்க ஆனாதான் இறைவனடி சேர முடியும். இறைவன் ஆனாதான் இறைவனடி சேர முடியும். மனிதனா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு முக்தி கிடைக்காது. ஆனா ஒரு ஜென்மத்துல அவன் குரு அடைஞ்சு அவன் இறைநிலைய இந்த 3 நிலையும் கடந்து தெய்வ நிலை, தேவர் நிலையை கடந்து இறைநிலைய அடைய பெறுவான். சோ அப்படி இறைநிலையை அடையணும் அப்படின்னா அமைதியா இருந்தாலே போதும், எதுவும் பண்ணாம. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி எப்படின்னாக்கா இறைத்தன்மை எப்படி இருக்கு பார்த்துக்கணும் இல்லையா? ஒரு சிம்பிளா அதுக்கு ஒரு உதாரணம் இட்டு சொல்லணும்னாக்கா, இப்ப மனித நிலைன்னா என்ன? மகிழ்ந்து மகிழ்விக்கிறான். இறைநிலை என்றது மகிழ்வித்து மகிழ்கிறான். இதுதான், புரியுதுங்களா? அடுத்தவங்க ஆசைய நிறைவேற்றி அவங்க முகத்துல சந்தோஷத்தை கண்டு இவனும் மகிழ்ச்சி அடைகிறான் பத்தியா, இதுதான் இறைநிலை. ஆனா மனித நிலை, என் சந்தோஷத்துக்கு நீ ஈடுபடணும், என் சந்தோஷத்தை தான் நீ ஒத்துழைக்கணும். இது மனித நிலை. அதனால எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க கூடாதுன்னு இல்லை, எப்படி அனுபவிக்கணும், எந்த உயிருக்கும் ஆன்மாக்கும் எந்த வேதனையும் தராத அது மகிழ்விக்கிற மாதிரி ஒரு நுணுக்கத்தின் கலையை தெரிஞ்சுக்கிட்டா ஒரு மனிதனும் தெய்வமாக்கலாம். உங்க பேருக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இறையருள் வாசி சித்தர்னு இருக்கு. நீங்க சித்தரா? எப்படி சித்தர் நிலையை அடைந்தீங்க? சித்தர்னா என்ன? சித்தன் தெளிஞ்சவன் சித்தன், தெரியாதவன் பித்தன் இல்லையா? ஒரு மனிதர்லாம் பித்து பிடிச்சிதான் அழியிறாங்க. ஏதாவது ஒரு பித்து, பணப்பித்து, பெண் பித்து, மண் பித்து. சித்தர்கள் இந்த பித்துலாம் கடந்துட்டவங்க. அதுக்குன்னு இப்போ ரோல்ஸ் ராய் காரு வாங்கி தரேன்னு அந்த சித்தர் வேணாண்டுவாரா? வாங்கி கொடு. இப்போ ஓஷோ இருந்தாரு, ஓஷோ தெரியும் இல்லையா? அவர் 100 காரு வச்சிருந்தாரு இல்லையா? அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால. ஆனா நம்ம வாங்கினா பிரச்சனை. அது மெயின்டெனன்ஸ் பண்ணணும், செலவழிக்கணும், பெட்ரோல் போடணும், டிரைவர் போடணும், எல்லாமே போடணும். அவருக்கு எது பத்தி இல்லை, எல்லாம் வாங்கணும்னு பார்த்துக்க போறாங்க. அது மேல அவரு பற்று வைக்கல, பற்றற்ற ஆசை வைக்கலாம், தப்பு இல்லை இது. அதனால திருக்குறள்ல என்ன பண்றாருன்னா, ஜென்ரலா எது மீதும் பற்று வைக்க கூடாதுன்னு தானே எல்லாம் சொல்றாங்க. முடியுமா? அது சாத்தியமா? கிடையாது. அப்படி நினைச்சிக்க போறீங்கன்ட்டு தான் திருவள்ளுவர் முதல் வார்த்தையை நான் பற்றுக. என்ன சொல்றாரு? பற்றுக. நீ எந்த பற்றையும் விடணும்னு இல்லை, பற்றுக. பற்றற்றான் பற்றை அப்பற்றை பற்றுக, பற்று விடற்கு. பற்று இல்லாத இருக்க முடியுமா? அந்த பற்று எப்படி வைக்கணும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வச்சினா உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால எதுவுமே பிச்சு பிடிக்காம இருந்தா சித்தராயிடலாம். எல்லாம் இருக்கட்டும், அது பாட்டுன்னு இருக்கட்டும். எதை மாதிரி தேடின்னு போக கூடாது. உங்களுக்கு இப்ப பணம், பொருள், அது மாதிரிலாம் ஒரு ஆசை, ஈடுபாடு அதெல்லாம் எதுவுமே இருக்காது? எதுவுமே இல்லை. எனக்கு ஏன் இருக்கணும்? எனக்கு எல்லாமே கிடைக்குதே, நான் ஏன் தேடி போனோம்? மனிதன் தேடி போய் பெறுவான், சித்தர் தேடி வர்றது பெறுவான், அவ்வளவுதான். திடீர்னு 1 கோடி ரூபாய் கொண்டு வந்தாங்க சார், கையில வச்சுக்கோங்க, இந்தாங்க சாமி கையில வச்சுக்கோங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அது அப்படியே வாங்கி அவங்களாண்டு கொடுத்துருங்க. கோடி ரூபாயில 1 ரூபாய் கூட நான் வாங்க மாட்டேன். வச்சுங்க, ஆசிரமத்துக்கு வச்சுங்க, அன்னதானம் பண்ணுங்க. சோ இந்த நிலையை அடையறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பயிற்சிகள் தேவை. பயிற்சினாக்கா நான் இப்ப பாத்தீங்கன்னாக்கா நான் பெரிய கோடிக்கணக்குல நான் வியாபாரம் பண்ணுவேன், பிசினஸ். பணத்தை நிறைய நான் பார்த்துருக்கிறேன். அப்படிலாம் பண்ணும் பொழுது பணம் பார்க்காதவங்களுக்கு பணத்து மேல ஒரு ஆசை வரும். இந்த பணம் என்னென்னலாம் பண்ணுச்சுன்றது நான் பார்க்கும்போது இந்த பணத்தை விட்டு விலகணும். இப்ப பட்டினத்தாரி எப்படி சூற விட்டாரு அவருடைய பணத்தையும் எல்லாத்தையுமே. அந்த பணத்தினால எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கலன்றத நான் உணர்ந்த பிற்பாடு அது மேல எனக்கு பற்று போயிடுச்சு.
கண்டிப்பா. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பா பதில் சொன்னீங்க சார். நன்றி. ரொம்ப நன்றிமா. மனமே சிவம், மனமே குரு, நாதம் நம சிவாயம்.